2, 3 பெயர்கள் திரு சண்முகம், சி.வி. சண்முகத்தை விட திரு தங்கமணியுடைய பெயர் தான் தொடர்ந்து அடிபட்டுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2, 3 நாட்களாக திரு மாஃபா பாண்டியராஜன். மாஃபா பாண்டியராஜன் எனக்கு நன்றாக தெரியும். ஏன்னா, அவர் வந்து ஒரு வியாபாரத்துல மிகப்பெரிய லெவல்ல கொண்டு போயிட்டார். அவர் கம்பெனிய வந்து இப்போ ஆயிரக்கணக்கான கோடி மதிப்புள்ள ஒரு கம்பெனிய உருவாக்கிட்டார். சோ அவர் வந்து அத விட்டுட்டு இப்ப போய் தாவேகாவுக்கு போவாரு என்று நான் நினைக்கவில்லை. இன்னைக்கு நிகழ்ச்சியில அவர் அதனால வந்திருந்தாரா? வந்து நீங்க பார்த்தீங்களா? நான் எதுவும் கவனிக்கல. இல்ல அவர் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல டே டு டே இருக்கிறாரா அப்படிங்கிறதே வந்து அப்பப்போ வருவாரு. வந்து சில முக்கியமான ஏதாவது நிகழ்வுகள்ல வந்துட்டு போறாரு. பட் அத தாண்டி ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருக்கிறாரான்னு இல்ல. நாம் அவரை பார்ப்பது எல்லாமே அவர் போடுற போஸ்ட் எல்லாமே வந்து தன்னுடைய நிறுவனத்துக்கு தொடர்பாக இருக்கக்கூடிய நிகழ்வுகளும், அதை ம். பற்றி தான் அவர் பேசுகிறாரே தவிர, அது LinkedIn இருக்கட்டும், எங்க இருந்தாலும் ம். அத பத்தி தான் அவர் பேசுறார். ம். ஸோ அதனால வந்து எனக்கு அவர் தாவேகாவுக்கு செல்வார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ம். பட் தேர் ஆர் நோ கேரண்டீஸ். ம். அரசியல்ல வந்து ஒரு இதுதான் கேரண்டின்னு யாராலையும் சொல்ல முடியாது. ம். இப்போதைக்கு இன்றைய சூழலுக்கு அதிமுக ஒற்றுமையாக இருக்கிறது. ம். அப்படிங்கிறத ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு கன்க்ளூஷனுக்கு